எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, கலைஞர் ஜாதகத்தை விட நடிகர் விஜய் ஜாதகம் நன்றாக உள்ளது, ஆகையால் 2026 விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவார்ன்ட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அவருக்கும் எனக்கும் குருநாதர் ஒன்று தான், ஆதித்யா குருஜி ஐயா அவர்கள் தான் குருநாதர். அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இது ஐயா கருணாநிதி ஐயா ஜாதகம், இது விஜயனுடைய ஜாதகம். இப்போ இவர் 3/6/1924 9 மணி காலையில் பிறந்திருக்காரு, தஞ்சாவூர் மாவட்டத்தில். இவருக்கு லக்னமாக வந்திருக்கிறது கடக லக்னம். 2ல் ராகு, 3ல் மாந்தி, 4ல் சனி, 5ல் குரு, 7ல் செவ்வாய், 8ல் கேது, 10ல் புதன், 11ல் சந்திரன் சூரியன், 12ல் சுக்கிரன். இதுதான் இவருடைய கிரக அமைப்புகள். இவருக்கு பாருங்கள், இவர் அமாவாசையில் பிறந்திருக்காரு, அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில். பட் சூரியனும் சந்திரனும் இங்கே ஒரு கட்டத்தில். இவருக்கு பாருங்கள், சூரியனை விட்டு அப்போ தான் வெளியே வந்திருக்கிறாரு. ஆனால் இது சொந்த வீடுங்கிறதுனால ஆட்சி பலம் பெற்றுட்டார். திரிய தசி, அதாவது 3ஆவது நாள் பிறந்திருக்காரு. இதுதான் இந்த 2 ஒற்றுமை தான். ஆனால் இவருக்கு லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சிட்டார், இவருக்கு லக்னாதிபதி ஆட்சி அடைஞ்சிட்டார். சரி, இந்த லக்னாதிபதி சந்திரனை குரு பார்க்குறார். இப்போ சந்திரனையும் சூரியனையும் குரு பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். சரி, இந்த லக்னத்துக்கு 10க்குரியவன் யார்? புதன். இது செவ்வாய் வீடு. இந்த செவ்வாயே 10க்கு உரியவனே உச்சம் பெற்றிருக்கார். இப்போ லக்னத்துக்கு 10க்குரியவன் உச்சம். சரி, ராசிக்கு 10க்குரியவன் யார்? சனி. அவர் உச்சம் பெற்றிருக்கார். இப்போ லக்னத்துக்கும் ராசிக்கு 10க்குரியவர் ஐயா ஜாதகத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கார். சரி, இவருக்கு லக்னத்துக்கு 10க்குரியவர் யார்? செவ்வாய் தான். அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார்? இவருக்கு லக்னத்திலேயே இருக்கிறார். அதாவது 5/10க்குரியவர் லக்னத்திலேயே இருக்கார், நீசம் அடைஞ்சிட்டார். சந்திரன் இருக்கிறதுனால நீச பங்கம் அடைஞ்சிட்டார். இப்போ லக்னத்துக்கும் ராசிக்குமே 2க்கும் உரியவர் செவ்வாய் தான், அவர் நீசம் அடைஞ்சிட்டார். கலைஞர் ஐயா அவர்களுக்கு லக்னத்துக்கு 10க்குரியவனும் ராசிக்கு 10க்குரியவனும் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இவர் 22/6/1974 9:25 சென்னையில் பிறந்திருக்கார். இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது, இவரை விட்டுருங்க, ஏன்னா இவர் போயிட்டார், இவர் இறந்து போயிட்டார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் ஜாதகத்தை விட நல்லா இருக்குது இந்த ஜாதகம், அதனால் இவர் ஜெயிப்பார் எலெக்ஷன்லன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ தசாபுத்திகளுக்கு வந்துடுவோம். லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி ஆயிட்டார், அது ஓகே. பட்டு இவருக்கு அதிகமாக வலுத்திருக்கிற கிரகம் சூரியன் தான். சூரியன் தான் அரசியலை கொடுக்கக்கூடியவர், சூரியன் தான். இவர் இள வயசுலேருந்து அரசியல் இறங்கிட்டார். இவருங்க சூரியன், இவருக்கு சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்கிறார்? சந்திரன் 25 டிகிரியில் இருக்கிறார், சூரியன் 19 டிகிரியில் இருக்கிறார். இங்கே குரு 23 டிகிரிக்குள்ளே குரு சூரியனை சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ அதீத சுபத்துவம் இங்கே சூரியன் தான். அதனால தான் அவர் ஃபுல்லாக அரசியல் இருந்தார் 60-70 வருஷம். சரி, இவருக்கு இங்கே அதிகமாக எந்த கிரகம் வலுத்திருக்குது அப்படின்னு பார்த்தா புதன் தான் வலுத்திருக்கும். புதன் 19 டிகிரியில் இருக்கிறார், குரு 23 டிகிரியில் இருக்கிறார். 4 டிகிரிக்குள்ளே புதன் தான் வலுத்திருக்குது. அப்போ குரு 23 டிகிரியில் இருக்க, சூரியன் 6 டிகிரியில் தான் இருக்கார், 17 டிகிரி விலகி இருக்கிறார். அடுத்து சனி, இங்கே குரு 23 டிகிரியில் இருக்கிறார், இங்கே சனி 13 டிகிரியில் இருக்கிறார், 10 டிகிரி விலகி இருக்கிறார். அப்போ முதல் நிலை சுபத்துவம் புதன் தான்.
இங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனாலையும் புதன் வந்து சினிமா துறைக்கு இவர் தான், நடிப்புக்கு இவர் தான், நடிப்பு நகைச்சுவை எல்லாமே இவர் தான். சுக்கிரன் வந்து அவர் கலையை குறிக்கிறவர், இசையை குறிக்கிறவர், இவர் பாட்டும் பாடுவார். அப்போ சூரியன் இங்கே அதிகமாக வழுக்கலை. இந்த குரு பகவான் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ சம்மந்தப்படலை. சரியா? இன்னும் சொல்ல போனால் புகழ் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கல. அவர் பார்க்குற இடம் 4, 8 இருக்கார், 12 இந்த இடங்களை தான் பார்க்குறாரு. சரி, இப்போ நடக்கிறது சனி தசை. இவருக்கு சனி தசையில் ராகு புத்தி. இந்த ராகு எங்கே இருக்கார்? செவ்வாய் வீட்டில் இருக்கார். இங்கே வீடு கொடுத்தவன் வழுக்கணும், அப்படின்னா தான் ராகு நல்ல பலனை செய்வார். வீடு கொடுத்தவன் நீசமாயிட்டார். மேச ராகு விட விருச்சிக ராகு நல்ல பலனை தராது. சரி, 24ஆம் தேதி 4வது மாதத்தோடு முடிஞ்சு போயிடுது. அடுத்து குரு, அதாவது நடக்கிறது சுக்கிர தசை, ராகு புத்தி. சுக்கிரன் ஓகே, இவருக்கு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாரு. பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் சுக்கிரதசை சுக்கிர புத்தியில் சில பாதகங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஓகே. பட் சுக்கிரதசை ராகு புத்தி சரியில்லை. அதுக்கப்புறம் சுக்கிரதசை குரு புத்தி வருது. இது லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருக்கார். இங்கே வீடு கொடுத்தவன் நட்பு ரீதியில் தான் இருக்கிறார். இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகலை. அதனால் பொதுவாக சுக்கிரதசை குரு புத்தி, குரு தசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காதுங்கிறது விதி. இப்போ சுக்கிர தசைக்கு அடுத்து இவருக்கு சூரிய தசை வரும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் இவருக்கு லக்ன சுவருங்கிறதுனால, அவர் தனாதிபதிங்கிறதுனால அவருக்கு 2036 தான் வருது. அதனால் இவர் வந்து இந்த வருஷம் வர்றது கஷ்டம். ஆனால் நம்ம 100% தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில் மாற்றங்கள் வரும். இப்போ ஸ்டாலின் ஜாதகம் நல்லா இருக்கார், அவர் கூட 10-11 தலைவர் இருக்காங்க. அப்போ 11 ஜாதகம் பேசும். இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் ஒரு ஜாதகம் மட்டும்தான் பேசும். இப்போ ஜனவரி பிப்ரவரியில் அங்கிட்டு இங்கிட்டு யார் எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா பழனிசாமி ஐயா ஜாதகமும் நல்லா இருக்குது. அப்போ இவர் பழனிசாமி ஐயா கூட இவர் சேர்ந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து வந்துடுவாங்க ஆட்சியில். 40 சீட்டு கொடுத்தாலும் 30 சீட்டு ஜெயிப்பார், 50 சீட்டு கொடுத்தாலும் 40 சீட்டு ஜெயிப்பார். இவரே ஒரு எம்எல்ஏவாகவும் வந்துடுவார். 10 வருஷம் அப்படியே ஓட்டிட்டு 36 வரும்போது சூரிய தசையில் இவர் கண்டிப்பாக சிஎம் ஆவார். ஆனால் 10 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா? அதனால் இவர் கூட்டணியை எவ்வளவுக்கு எவ்வளோ கூட்டணியை சேர்க்குறாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ இவருக்கு ஜாதகம் வலுப்பெறும். இல்லைன்னா இவர் வந்து 15 to 20% வாக்குகள் மட்டும்தான் வாங்குவாருங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.